அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எக்ஸ் யூடியூப் சேனலானது எம்பிபிஎஸோட மிகப்பெரிய தேடுதலில் டெய்லி ரெகுலரான அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ ரிசல்ட் கொடுத்தோம். அடுத்து வந்து சில இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அடுத்து வரப்போகிற சீரியஸஸில் நிறைய எம்பிபிஎஸ் சம்மந்தமாக ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ ஒரு சீட்டை வாங்கிட்டீங்கன்னா என்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கணும், டிமாண்ட் டிராஃப்ட் ஏன் சப்மிட் பண்ணணும், ஏன் காலேஜ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வீடியோக்களும், அதே மாதிரி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற அனைத்து கல்லூரிகளுக்குமே எவ்வளோ தொகை செலவாக போகுது அப்படின்ற ஒரு சீரியஸ் எடுத்து ஒன்று ஒன்றா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறோம். பட் இதில் எல்லாத்துலேயுமே டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு லாஸ்ட் இயர் வந்து 40,000 இருந்துச்சு. அதை வந்து இந்த வருஷம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வர அனைத்து பிரைவேட் கல்லூரிகளும் பிரைவேட் யூனிவர்சிட்டியும் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒரு 60,000 வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட் இருக்கு. அந்த அது பாயிண்ட்ல என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டோம். இருந்தாலும் நான் அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதுல நான் என்ன ஃபீஸ் மென்ஷன் பண்றேனோ அதுல இருந்து 60,000 அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் டெவலப்மெண்ட் ஃபீஸ். ஏன்னா காலேஜோட டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு எவ்ரி இயர் வாங்குவாங்க. சார் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 4.5 வருஷமா 5 வருஷம் எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை மெனி ஒன்று அதே தான். சில கல்லூரி நிர்வாகம் பெருசாக சொல்ல வந்து கோர்ஸோட டியூரேஷன் 4.5 வருஷம் தான், 1 வருஷம் தான் இன்டர்ன்ஷிப். 4.5 வருஷம் மட்டுமே வாங்குற சில கல்லூரிகள் இருக்கிறாங்க. என்னால் வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை பொறுத்தவரை கல்லூரியை மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. அது ஒரு ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் நம்ம அப்படி சொல்ல முடியாது. சில கல்லூரிகள் அதை 5ஆ பிரித்து 5 வருஷமும் வாங்குறாங்க. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்படி தான் வாங்குறாங்க, நாங்கள் இப்படி தான் வாங்குவோம். மொத்தத்தில் இவங்களுடைய எய்ம் அண்ட் நோக்கம்ன்றது ஃபினான்ஷியலி வி நீட் டு ஸ்ட்ராங். எனக்கு அவங்க பணம் வாங்குறதுல கவனமாக இருக்கிறாங்கன்னு விட எனக்கு இதுதான் ஃபீஸு அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோன்றது உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான். கையில் நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. நான் இந்த கல்லூரிக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கல்லூரியில் எவ்வளோ செலவாகுன்ற நிலைமை எடுத்துட்டு அந்த பணத்தை நீங்கள் பேங்க்ல ரெடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பணத்தை ரெடியாக நீங்கள் வச்சுக்கிட்டாதான் நாளைக்கு அதுக்கு போகும்போது அதுக்கு சிரமங்கள் இருக்காது. ஏன்னா கேட்டதுக்கு ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கலாம். எதுக்கு? டிஎன் மெடிக்கல் ஒரு 1 லட்சம், டீம்ல ஒரு 2 லட்சம், இதுவும் நான் சொன்ன அது அதெல்லாம் வந்து அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சாச்சு. இந்த பணம் எதுவுமே இப்போதைக்கு திரும்ப வராது. எல்லாமே ஜனவரி பிப்ரவரியில் தான் வரும். இப்போ நமக்கு என்ன பண்றோம், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில இல்லை ஒரு பிரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்ஸ்லயோ ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியோ போறோம்னா ஒரு மினிமம் ஒரு 20-25 லட்சம் ஆல்ரெடி ஒரு பாக்கெட்ல இருந்த சேர்த்து வச்ச பணத்துல ஒரு 5 லட்சம் ஒரு பக்கம் முடக்கப்பட்டது. சரிங்களா? ரிமைனிங் இருக்கிற பணம் நம்மள்ட்ட இவ்வளவுதான் இருக்கு. ஆனா அன்னைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய ஃபுல் பணத்தை கட்டினாதான் அலாட்மெண்ட் லெட்டர்ல அலாட்டட் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சிரமங்கள் வரக்கூடாது. எதுவும் சிரமங்கள் கடைசி நேரத்தில் தவிர்க்கணும். டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கிறாங்க மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பிளான் இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எதிர்பார்த்தது ஒரு 20 ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ண ரெடியா இருக்கிறீங்க, அன்னைக்கு 21 ரூபாய் ஆயிடுச்சுன்னா 20 ரூபாய் செலவு பெரிய தொலைவா தெரியாது. ஆனா அந்த 1 ரூபாய் பணம் உங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும். அதுவும் கடைசி நேரம் கடைசி நாள் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நம்பர் 1, தமிழ்நாடு ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க, நாம வந்து கவர்மெண்ட் கொடுத்த அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நோட் அதையும் அதர் ஃபீஸ் என்ன வாங்க போறான்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு கோர்ட் கேஸ்ல இருந்து டிக்ளேர் பண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா, அதையும் 2 ஆட் பண்ணி இந்த ரேஞ்ச் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம். இதுல இருந்து ஒரு 60,000 பிளஸ் ஆகலாமோ அப்படின்னு எங்களுக்கு தோன்றது. ரைட். ஸோ நம்பர் 1, சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரிச்சியில இருக்கிற ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. இதோடைய ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டால போகிற பட்சத்துல 5,40,000 வாங்குறதுக்கு கவர்மெண்டே கோட் கொடுத்துட்டாங்க. பிளஸ் ஒரு 60,000 போட்டாலும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பக்கம் வந்துடும். இந்த 6 லட்சம் இல்லாமல் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் அவங்க அபிஷியலாவே கொடுத்துட்டாங்க. 4,86,000 கிட்டத்தட்ட 10,86,000 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம அவங்க அதர் ஃபீஸ் 99,000 வாங்க போறோன்னு அபிஷியலா கவர்மெண்ட் வெப்சைட்லயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளான் ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டால கடைசியில இருக்கிற மாணவர் பிரைவேட் யூனிவர்சிட்டியில தான் நம்மளுக்கு மீட் அவுட் ஆகுதுன்றப்போ இந்த பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கவர்மெண்ட்ல கட்டிடுவோம், இதெல்லாம் காலேஜில் தான் கட்டணும். அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் அதோடைய உறுப்பு கல்லூரி, ஒரே ட்ரஸ்டுக்குள்ள 2 டிஃப்ரெண்ட் கல்லூரி. இது பெரம்பலூர்ல இருக்கு, துறையூர் ரோட்ல. இதோடைய ஃபீஸும் அஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸ் 5,40,000 பிளஸ் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 4.86 ஃபார் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பிளஸ் 99,000 அதர் ஃபீஸஸ். வெங்கடேஸ்வரா இந்த காலேஜ் வந்து ரெடில்ஸ்ல இருக்கு. இது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி கேட்டகரியில வரும். இந்த கல்லூரியில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் கோட்டா 5,40,000 கவர்மெண்டே சொல்லிட்டாங்க. பிளஸ் இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸு
2,25,000 3,25,000 பெர் இயர் வரலாம். இது வந்து நீங்க 3 பேரோட ஒன்னா தங்கியிருக்கிறீங்க, 2 பேரோட ஒன்னா தங்கியிருக்கிறீங்க, ஏசி நான் ஏசி இதெல்லாம் பொறுத்து மேக்ஸிமம் ஃபீஸ் போகலாம். ஒருவேளை 325னா அவங்க வந்து ஒரு ஏசி ஹாஸ்டலா இருக்கலாம் அப்படின்றது கணக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இந்த ஹாஸ்டல் நான் அவைல் பண்ணிக்கல அப்படின்ற பட்சத்துல 1 lakh கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி டெவலப்மெண்ட் ஃபீஸ் இருக்கலாம், இல்ல அதர் ஃபீஸஸ்ன்றது என்ன போடுறாங்கன்றது நோட்ல இல்ல. நேரில் பார்க்கிற பட்சத்துல சொன்னாலும் கூட அது ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷனா இல்லாத பட்சத்துல நான் என் சேனல்ல வந்து சொல்லக்கூடாது. அதெல்லாம் அதை பத்தி ஐடியா இல்லை, நம்ம அலாட்மெண்ட் வரும்போது பார்க்கலாம். இல்ல என் மாணவர் ஜாயின் பண்ணுவார், அவருடைய ஃபீஸ் ரிசிப்டே நான் வந்து என்ன போஸ்ட் பண்றேன். கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் இது கன்னியாகுமரியில் லாஸ்ட் இயர் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு கீழே வர ஒரு கல்லூரி. 5,40,000 கவர்மெண்ட் கோட்டாவுடைய ஃபீஸ், 2,15,000 ஒரு நான் ஏசினா, 2,55,000 ஏசி கேட்டகரினா. இதுல மென்ஷன் பண்ணாத ஒரு ஃபீஸ்னா டெவலப்மெண்ட் ஃபீஸ் 60,000 கவர்மெண்ட் நாம்ஸ் படி. இது இல்லாமல் புக்ஸ் யூனிஃபார்ம் அந்த மாதிரி அதர் ஃபீஸ்லாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் ரிப்போர்ட் பண்ணும்போது கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே தமிழ்நாடு ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, ஒருவேளை நீங்க ஒரு என்ஆர்ஐ மாணவர்களா இருக்கிறீங்க, இல்ல நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல சில தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள் இருப்பாங்க, சில ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. ஏன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வரப்பு வந்து தனலட்சுமி சீனிவாசன் குரூப் தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், 2 காலேஜுமே வெங்கடேஸ்வரா தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இதுல குறிப்பிட்ட சீட்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் குறிப்பிட்ட சீட்டு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி. ஸோ கிறிஸ்டின் மைனாரிட்டி கேட்டகரியில் அந்த கல்லூரி இருக்கிறாங்க. அதனால லாஸ்ட் இயர் ஆன சீட் மேட்ரிக்ஸ் கிறிஸ்டின் மைனாரிட்டி கொடுக்கல, பட் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, இதோட மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் கவர்மெண்ட் அஸ் பர் த நாம்ஸ் பண்ணிருக்கிறது 16,20 பிளஸ் 60,000 டெவலப்மெண்ட் ஃபீஸ் 16,80, ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் ஆஃப் 17 lakh பிளஸ் இங்க போயிடுங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5,85,000. இதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஃபீஸ். ஓகே ரைட். என்ஆர்ஐ கேட்டகரியில போறீங்க அப்படின்ற மாணவர்கள் 30 லட்சம். இந்த 30 லட்சத்துல இருந்து இந்த பணத்தை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் செலவு பண்ற மாதிரி பெரிய பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்கு. சிமிலர் ரெண்டுக்கும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு சொன்னதுதான் இதுக்கும் பொருந்தும். அடுத்து வெங்கடேஸ்வரா ரெட்டில் சென்னை கேம்பஸ் 16,20,000 ரூபாய். அது இல்லாமல் என்ஆர்ஐ ஃபீஸு 30 லட்சம். அதில் எந்த மாற்றமும் இருக்க போறது இல்லை. ஹாஸ்டல் ஃபீஸு நம்ம லாஸ்டா சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸோ அதுதான் ஹாஸ்டல் ஃபீஸ்ல அதர் ஃபீஸ் கேட்டகரியில. ரைட். கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஸோ 16,20 மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ மாணவர்களுக்கு 30 லட்சம் ஃபீஸு. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஏசி நான் ஏசி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மெயினாக கவர் பண்றது எதுக்காகனா நீங்கள் தங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ளோவை முன்னாடியே பிளான் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் மட்டும்தான். சரிங்களா? நாளைக்கு பணம் ஒன்று பிளான் பண்ண இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியில வரக்கூடாது. கண்டிப்பாக ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுடைய கட் ஆஃப் எக்கச்சக்கமாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் என்னுடைய கணக்குப்படி நான் டிராஃப்ட் ரிசல்ட்டே கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வி ஹாவ் த அவுட்புட் அண்ட் ரிசோர்ஸு டேட்டா. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து வந்து செல்ஃப் ஃபினான்ஸில் எவ்வளோ செலவாக போகுது, பிடிஎஸ்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன பண்ண போகிறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன பண்ண போகிறாங்க, இதை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.